தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா நமக்கு மதிப்பெண் அப்படின்றது ரொம்ப அவசியம். இந்த மதிப்பெண் நீட் பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீட்டுக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு அப்ளிகேஷன் டேட்லாம் முடிஞ்சுது. மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எக்ஸாமுக்காக. இப்போ சில மாணவர்களே நம்மகிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு அரசாங்க கல்லூரியில் நாம சேரணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மதிப்பெண் எவ்வளவு தேவைப்படும்? போன வருஷம் கட் ஆஃபை விட அதிகமாகுமா? குறையுமா? அப்படின்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கு உண்டான விடை தான் இந்த வீடியோ. ஸோ கண்டினியூவா கடைசி வரைக்கும் பாருங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2025 ரைட்டா? அதுதான் நம்ம இன்னைக்கான டாபிக். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒரு கட் ஆஃப் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் பொதுவா அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் அட்டெம்ப்ட் எவ்வளோ பேர் எழுதுறாங்க அப்படின்றத பொறுத்தும் இது நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதே போல ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் எழுதுறாங்களா, கம்மியா எழுதுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பருடைய டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியா இருந்ததா, கஷ்டமா இருந்ததா? ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா இங்க கட் ஆஃப் குறையும். ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னா கட் ஆஃப் ஏறி வரும், அதிகமாகும். அப்போ இது எல்லாமே எப்ப நமக்கு தெரியும்? நைட்டுடைய எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது, எவ்வளவு பேர் ரிப்பீட் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பேர் ஈஸியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பேர் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத பொறுத்து இந்த கட் ஆஃப் ஆனது நிர்ணயம் செய்யப்படுகிறது. சரிங்களா? இந்த விஷயங்கள் பொதுவா. அதனால இப்ப சொல்றது பிரெடிக்ஷன் மட்டும் தான். சரிங்களா? இது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால தான் ரேஞ்சே நான் சொல்லப்போற ரேஞ்சே கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். நாம எப்ப இது கரெக்ட்டா நம்மளால சொல்ல முடியும்னா, ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். நல்லா அனலைஸ் பண்ணும்பொழுது ஓரளவு நியர் பை நம்மளால சொல்ல முடியும். ரேங்க் லிஸ்ட்லாம் வெளிய வந்ததுக்கு அப்புறம். ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதுவரைக்குமே ஒரு பிரெடிக்ஷன் தான். நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போன வருஷம் இந்த அளவுக்கு இருந்தது. இத விட நாம அதிகமா எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் போன வருஷம் என்னன்றதையும் சொல்றேன். கூடவே இந்த வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும்ன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? எண்டு வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் என்னன்றது டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 2024ல ஓசி கேட்டகரி பொதுவா ஓசி கேட்டகரி அப்படின்றவங்க எந்த கேட்டகரிக்குள்ளயுமே வரமாட்டாங்க. ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓப்பன் அப்படின்னா இதுல நீங்க பிசியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டி இருக்கலாம். யார் வேணாலுமே அதுல காம்பீட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா அவங்களோட மதிப்பெண் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப அதிக மதிப்பெண் இருக்கிறவங்க எந்த கேட்டகரியும் இல்லாம டைரக்ட்டா அவங்க ஓப்பன்லயே அவங்களுக்கு சீட் கிடைக்கும். ரைட்டா? இப்ப எம்பிசி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மதிப்பெண் சற்று குறைவா இருந்ததுன்னா, எம்பிசி கேட்டகரில போகும்போது மட்டும் தான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனா அதே எம்பிசி கேட்டகரி மதிப்பெண் அதிகமா இருக்காங்க. 720க்கு 700 மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னா, அவங்க எந்த கேட்டகரிக்குள்ள வரவே வேண்டியதில்ல. நேரடியா அவங்க ஓப்பன்ல போட்டிட்டாவே ஈஸியா அவங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அப்ப ஓசி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரி. அதாவது அதிக மதிப்பெண் எடுத்திருக்கிறவங்க அதுல ஈஸியா காம்பீட் பண்ணுவாங்க. அதனால தான் மதிப்பெண் கட் ஆஃப் அதிகமா இருக்கும். ஓசி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 650ல லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரி 618ல குளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 611, எம்பிசி கேட்டகரி 608ல 602ல குளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரி இது எல்லாமே 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள். எஸ்சி கேட்டகரிக்கு 530ம், எஸ்ஏ கேட்டகரிக்கு 463ல குளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 477ல குளோஸ் ஆயிருக்கு. இது லாஸ்ட் இயர். அப்ப இதுல இருந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்திற்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ரொம்ப அதிகமா இல்லாம இருந்தாலுமே, கொஞ்சம் கூடுதலா இருக்கிறத வச்சு பார்க்கும்பொழுது, எந்த அளவுக்கு மதிப்பெண் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க அப்ளை பண்ணவங்க எல்லாருமே எழுதவும் போறதில்ல. சில விஷயங்கள் அதுவுமே நடக்கும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அவ்வளோ பேருமே இப்ப எக்ஸாம் எழுதுவாங்களா? அதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? அதுலயுமே குறையும். அதெல்லாம் பொறுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும். இப்போதைக்கு சொல்ற ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி பாருங்க. அட்லீஸ்ட் இப்ப சொன்ன 2024 விட நீங்க பிளஸ்ல இருக்கணும்ன்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப ஓசி கேட்டகரிக்கு 650ல இருந்து 655 அல்லது 660 மேக்ஸிமம் வச்சாலுமே, ஸோ இதற்குள்ள அந்த ரேஞ்ச் நீங்க பிளான் பண்ணணும். அதே பிசி கேட்டகரியா இருக்கிற பட்சத்துல 618ல இருந்து 620 அல்லது 23 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க வரணும். பிசிஎம் கேட்டகரி 610ல இருந்து 618 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. எம்பிசி கேட்டகரி பாத்தீங்கன்னா 600ல இருந்து 615 அந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா தேவைப்படும். எஸ்சி கேட்டகரி 530ல இருந்து 530ல இருந்து 550 அந்த ரேஞ்சுக்குள்ள வர மாதிரி பாருங்க. அதே போல எஸ்சிஏ கேட்டகரி 463ல இருந்து 460ல இருந்து கிட்டத்தட்ட 470
பிளஸ் 73 473 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாரி பார்த்துங்க. 463ல இருந்து சொல்றேன். சாரி 460ல இருந்து ரைட்டுங்களா? தென் எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 470ல இருந்து 490 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாரி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இது கரெக்ட் கிடையாது. அதே நேரத்தில எக்ஸாக்ட் கிடையாது. இது வந்து ஒரு பிரெடிக்ஷன் தான். இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். அதனால இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது கரெக்ட்டா இருக்கும். நான் இதே ரேஞ்சுல படிக்கிறேன் அப்படின்னு. இத விட குறைஞ்சும் வரலாம். நான் சொன்னத விட குறைஞ்சும் வரலாம். அதிகமாகவும் போகலாம். ஆனா அதிகமாகி போகிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அதாவது 2022ல இருந்து 24 வரைக்கும் இந்த இந்த ஒரு அது ஒரு ட்ரெண்ட் நீங்க போட்டீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் வந்து இன்கிரீஸ்ல தான் இருக்கும். டிக்ரீஸ்ல கண்டிப்பா இருக்காது. ஸோ அதே பேஸ் தான் இந்த வருடத்திற்கு நான் சொல்றேன். கண்டிப்பா அது இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். அ கட் ஆஃப் பிளஸ்ல தான் இருக்குன்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஃபிகல்டி லெவல் என்ன இருக்கு? கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்டி லெவல் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாறுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு இது வந்து கவர்ன்மென்ட் காலேஜ். பிரைவேட் காலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றோம். பின்னாடி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பிரைவேட் காலேஜ்க்கு 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குமே ஒரு மேனேஜ்மென்ட் சீட்ல நான் உள்ள போயிடுறேன் சார். நான் வந்து பணம் கட்டிர்றேன். நான் பணம் கட்டிட்டா எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவா இருந்தாலும் பணம் கட்டலாம். பணம் கட்டலாலுமே நீங்க எதுவா இருந்தாலுமே உங்க நீட் ஸ்கோர பொறுத்து தான் மதிப்பெண் அப்படின்னு குடுப்பாங்க. இப்ப என்ஜினியரிங் நீங்க படிக்க போறீங்கன்னா, என்ஜினியரிங்ல ஒரு மேனேஜ்மென்ட் சீட் நம்ம போறோம்னா, அப்ப நீங்க பணம் கட்டிட்டு சீட்ட பிளாக் பண்ணலாம். கரெக்ட்டா பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா, இங்க அந்த பிளாக்கிங்லாம் கிடையாது. நீங்க இதுல குவாலிஃபை ஆகியிருக்கீங்களா? அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது உங்க கட் ஆஃப் பொறுத்து, உங்களுக்கு கேட்டகரி பொறுத்து சீட் கிடைச்சதுன்னா குடுப்பாங்க. இல்லன்னா இல்ல. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஏன் போட்டி போடுறேன்னா, ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஒரு 13,000 14,000 வருஷத்துக்கு அவ்வளோதான் வருது. பட் இது வந்து கவர்ன்மென்ட் காலேஜுக்கு. ஆனா பிரைவேட் காலேஜ்ன்னு பார்க்கும்போது, கவர்ன்மென்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸே 4,50,000 கிட்டத்தட்ட அதுவே 10,00,000 வரைக்குமே போயிடுது. வருஷத்துக்கு செலவு அப்படின்றது. அதனால தான் வந்து கவர்ன்மென்ட் காலேஜ பிரிஃபர் பண்றாங்க. ஸோ படிக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. நீங்க நெறைய மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு இது வந்து சீட்டான கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் தொடர்ச்சியா நீங்க போட்டீங்கன்னா, எம்பிபிஎஸ்ன்றது எட்டும் தூரம் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.